தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பார்லிமெண்டில் மத்திய அரசை திணறடிக்க மம்தா ஆவேச திட்டம். அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து வியூகம். புதிய சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்யும் நடைமுறை துவக்கம். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் தேர்வு செய்ய சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம். நவம்பர் 27ஆம் தேதி முதல் மீண்டும் தொடர் மழை. விரிவான செய்திகள். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை துவங்குகிறது. ஒரு மாதம் நடக்கும் இத்தொடரில் 67 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடக்கும் பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் திங்களன்று துவங்குகிறது. இத்தொடரில் நிலுவையில் உள்ள 67 மசோதாக்களை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இவற்றில் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் அந்நிய முதலீட்டை 49% உயர்த்தும் மசோதா, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மசோதா, சிறார் பாதுகாப்பு மசோதா, ஊனமுற்றோர் உரிமைகள் மசோதா, ரயில்வே மசோதா, தொழிற்சாலைகள் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்டவை முக்கியமான மசோதாக்கள். கூட்டத்தொடரை முன்னிட்டு சனிக்கிழமை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் கூட்டிய அனைத்து கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஞாயிறன்று பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூட்டிய கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை. மேற்கு வங்கத்தில் சாரதா சிட்பண்ட் ஊழல் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சிரிஞ்சாய் போஸை சிபிஐ கைது செய்துள்ளதால் கடும் கோபமடைந்துள்ள மம்தா பானர்ஜி மத்திய அரசின் செயல்பாடுகளை பார்லிமென்டில் கடுமையாக விமர்சிக்க கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். கருப்பு பணம் மீட்பு, அந்நிய முதலீடுக்கு எதிர்ப்பு, தேர்தல் சீர்திருத்தம், மதவாதம் உள்ளிட்ட விவகாரங்களை பார்லிமென்டில் எழுப்பி மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் டெரிக் ஓபிரின் எம்பி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இதனால் கூட்டத்தொடரில் கடும் அமளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. புதிய சிபிஐ இயக்குநரை நியமிப்பதற்கான நடைமுறைகளை மத்திய அரசு துவக்கியுள்ளது. 2G ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்களை காப்பாற்ற முயன்றதாக குற்றச்சாட்டுக்கு ஆளான சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவை அவ்வழக்கின் விசாரணையிலிருந்து விலகி இருக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ரஞ்சித் சின்ஹா டிசம்பர் 2ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் புதிய சிபிஐ இயக்குநரை நியமிப்பதற்கான நடைமுறைகளை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் துவங்கியுள்ளது. ஊழல் வழக்குகளை விசாரித்த அனுபவம் மிக்க நேர்மையான மூத்த IPS அதிகாரிகளின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பெற்று மத்திய கண்காணிப்பு ஆணையர் தலைமையிலான குழுவுக்கு பணியாளர் நலத்துறை அமைச்சகம் அனுப்பி வைக்கும். அக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பிரதமர் தலைமையிலான குழு புதிய சிபிஐ இயக்குநரை நியமிக்கும். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரை உள்ளடக்கிய பிரதமர் தலைமையிலான குழுதான் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய வேண்டுமென்று லோக்பால் சட்டமும் டெல்லி சிறப்பு போலீஸ் நியமன சட்டமும் கூறுகிறது. தற்போதைய சூழலில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு யாரும் நியமிக்கப்படாத நிலையில் திங்களன்று துவங்க உள்ள பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் அவ்விரு சட்டங்களிலும் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமலே சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையிலான குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட உள்ளதாக பார்லிமென்ட் வட்டாரங்கள் கூறுகின்றன. ரஞ்சித் சின்ஹா பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னதாகவே புதிய சிபிஐ இயக்குநர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய புயல் சின்னத்தால் தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி முதல் தொடர் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் திருவாரூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்வதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட தென் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தார். தெற்கு அந்தமான், அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளதால் தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி முதல் தொடர் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உதயமாகி உள்ளது. அது தமிழகத்தை நோக்கி நகரும் என்று தெரிகின்றது. இதன் காரணமாக வரும் 27ஆம் தேதி முதல் ஒரு தொடர் மழை தமிழகத்தில் தொடங்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்னமும் சராசரி அளவை எட்டவில்லை என்றும் ரமணன் கூறினார்.
மீன்பிடிக்க சென்ற ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர். சனிக்கிழமையன்று ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான படகுகள் கரை திரும்பிய நிலையில் சேகர் என்பவரின் படகு இயந்திர கோளாறால் கடலில் நின்றது. படகில் இருந்த மீனவர்கள் டால்வின், இனிகோ, களஞ்சியம் மற்றும் சரவணன் ஆகிய 4 பேரும் இயந்திர கோளாறை சரி செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அந்த படகை சுற்றி வளைத்து 4 பேரையும் கைது செய்தனர். மீனவர்கள் 4 பேரும் காங்கேசம் கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதேபோல புதுக்கோட்டை மற்றும் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஒரே நாளில் தமிழக மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் எல்லா பிரச்சினைகளுக்கும் பாரதிய ஜனதாவே காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தல்தோன்கஞ்ச், கும்லா ஆகிய இடங்களில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசினார். ஜார்க்கண்ட் மாநிலம் பின்தங்கி இருப்பதற்கு காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள்தான் காரணம் என்று பிரதமர் மோடி கூறியதை மறுத்த சோனியா, 2000 ஆண்டில் ஜார்க்கண்ட் மாநிலம் உதயமானதில் இருந்து 11 ஆண்டுகள் பாரதிய ஜனதாதான் ஆட்சியில் இருந்ததாகவும், ஜார்க்கண்ட் மக்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் பாரதிய ஜனதாதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்டின் வளர்ச்சி பணிகளுக்காக முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பல 100 கோடி ரூபாயை ஒதுக்கிய போதும் மாநில பாரதிய ஜனதா அரசு அதை முறையாக பயன்படுத்தவில்லை எனவும் சோனியா புகார் கூறினார். நாட்டின் இயற்கை வளங்கள் மீதான உரிமை அரசிடம் இருக்கக்கூடாது, பழங்குடியினர் மற்றும் ஏழைகள் வசம்தான் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு கொண்டு வந்ததாக கூறிய சோனியா, ஆனால் அச்சட்டத்தை திருத்த மோடி அரசு தீவிரமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். आदिवासी परंपराओं को बढ़ाने के साथ ही आपके जीवन में बदलाव लाने के लिए जंगल की जमीन और जंगल की उपज पर कानूनी अधिकार हमें कांग्रेस पार्टी ही ने दिया, लेकिन आप भाजपा सरकार जो दिल्ली में राज कर रही है, इन कानूनों में बदलाव करके आपके अधिकारों पर हमला करना चाहती है. நவம்பர் 25ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கவுள்ள 13 தொகுதிகளில் ஞாயிறுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது. கனிம வளங்களின் கொள்ளையை தடுக்க இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசுகள் அறிக்கை தர மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் நடந்து வரும் கனிம வள கொள்ளையால் சுற்றுச்சூழலுக்கு பெருங்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நீர்வளம் மற்றும் சுரங்கங்கள் தொடர்பான பார்லிமெண்ட் நிலைக்குழு கூட்டம் சுரங்கத்துறை செயலாளர் அனுப் புஜாரி தலைமையில் நடந்தது. அப்போது அதிகரித்து வரும் மணல் கொள்ளையின் அபாயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணல் கொள்ளையை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வதென அக்கூட்டத்தில்தான் முடிவெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கனிமவள கொள்ளையை தடுப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து மாநில அரசுகளுக்கு உதவ மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மணல் கொள்ளைகள், அது தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, வசூலிக்கப்பட்ட அபராத தொகை எவ்வளவு உள்ளிட்ட விவரங்களை மாநில அரசுகள் உடனடியாக தெரிவிக்கும்படி மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் சுரங்கத்துறை செயலாளர் அனுப் கே புஜாரி இக்கடிதத்தை அனுப்பியுள்ளார். மணல் குவாரிகள் தொடர்பாக சமீப காலமாக வகுத்த கொள்கைகள், மணல் கொள்ளை தொடர்பாக நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்கு விவரங்களையும் மாநில அரசுகளிடம் கேட்கப்பட்டுள்ளது. ஆற்காடு அருகே பாலாற்றில் அமைய உள்ள அரசு மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 கிராம மக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள தக்காங்குளம் பகுதியில் மணல் குவாரி அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆற்காடு, பூங்காடு, புதுப்பாடி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த பகுதியில் குவாரி அமைந்திருந்த போது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதாக கூறிய அப்பகுதி மக்கள் தற்போது மீண்டும் அதே பகுதியில் குவாரி அமைப்பதை கண்டித்து ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்த கிராமங்களுக்கு தண்ணீர் இங்க தான் போயிட்டு இருக்குது. இந்த தண்ணீர் பாதிப்புனால கிராமத்து மக்களுடைய குடிநீர் பாதிக்கப்படுகின்றது, ஒண்ணு உழவு தொழில் பாதிக்கப்படுகின்றது. அத்தனையும் இங்கே பாதிக்கப்படுவதால் பல கிராமங்கள் ஆகையால் இந்த குவாரி எடுக்கப்படக்கூடாது. பாலாற்றினுடைய முழுவதும் பாலாற்றின் முழு படுகையில் முழுவதும் எங்கேயுமே குவாரி இனிமேல் அனுமதிக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த போராட்டத்தில் 3 கிராமங்களைச் சேர்ந்த பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பெரும்பாலானோர் ஒன்று திரண்டு பங்கேற்றனர்.
காமராஜர் குறித்து இழிவாக பேசியதாக கார்த்தி சிதம்பரம் வீட்டை முற்றுகையிட்ட நாடார் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். சில தினங்களுக்கு முன்பு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் பேசிய போது காமராஜர் குறித்து இழிவாக பேசியதாக நாடார் சங்க அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் உள்ள கார்த்தி சிதம்பரத்தின் வீட்டை ஞாயிறன்று நாடார் அமைப்பினர் முற்றுகையிட்டு காமராஜர் குறித்து தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மதிப்பு குறைவாக பேசிய சிதம்பரத்தின் மகன் கார்த்தி அவர்களை காங்கிரஸ் கட்சியிலிருந்தே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கார்த்தி சிதம்பரத்தை தமிழகத்தில் எந்த ஒரு காங்கிரஸ் மேடையிலையும் இனி EVK இளங்கோவன் அவர்கள் ஏற்றக்கூடாது. கார்த்தி சிதம்பரத்தை தமிழ்நாடு காங்கிரசிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அவரை நீக்கம் செய்யும் வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாயமும் நாடார் சமுதாயமும் பெருந்தலைவர் தொண்டர்களும் ஓயமாட்டோம். அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். நாமக்கல் அருகே மணல் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் ஐயப்ப பக்தர்கள் 5 பேர் பலியாகினர். நாமக்கல் மாவட்டம் கொசவம்பப்பி பகுதியைச் சேர்ந்த ரவி, அவருடைய மகன்கள் கார்த்தி, விக்னேஸ்வரன் உட்பட 7 பேர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பினர். காவிரிப்பட்டி அருகே வந்தபோது எதிரே வந்த லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் ராமதிலகம், ரவி, கார்த்தி உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நிலையில் விஜயகுமார், சரவணன் மற்றும் விக்னேஸ்வர ராஜா ஆகிய 3 பேரை போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். ஐயப்ப பக்தர் எல்லாம் போயிட்டு சபரிமலை போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்க வண்டி போய் மணல் லாரியில் மோதி விபத்துக்கு ஆயிருந்துச்சுங்க. 5 பேர் உள்ள ஆக்சிடென்ட் அப்படியே நசுங்கி போயிருந்தாங்க. நம்மளுடைய சிறப்பு உபகரணங்களை வச்சுட்டு நம்ம பணியாளர்கள் மற்ற காவல்துறையினர் இந்த 108 ஆம்புலன்ஸ், இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் அவங்களெல்லாம் மீட்டு எடுத்து எல்லாம் GHக்கு அனுப்பி வச்சோங்க. இந்த விபத்து குறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்கள்தான் குப்பைகளை பரப்புவதாக குஜராத் முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் கூறியதற்கு பல்வேறு மகளிர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அகமதாபாத்தில் தேசிய இளைஞர் மாநாட்டை குஜராத் முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் துவங்கி வைத்து பேசினார். அப்போது பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்துக்கு புகழாரம் சூட்டிய ஆனந்திபென் பட்டேல் தங்களது வீடுகளை சுத்தமாக வைத்திருப்பதற்காக தெருவில் குப்பைகளை வீசி எறிவதன் மூலம் சுற்றுப்புறத்தை பெண்கள் அசுத்தமாக்கி வருவதாக வருத்தம் தெரிவித்தார். சமுதாயத்தையும் சுத்தமாக வைத்திருக்க பெண்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். गंदगी करने का काम महिलाएं करती है. மாநாட்டில் கலந்து கொண்ட பெண்களே முதல்வரின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுற்றுப்புறத்தை குப்பையாக்குவது பெண்கள்தான் என ஒரு பெண் முதல்வரே கூறுவது வருத்தம் அளிப்பதாக பல்வேறு மகளிர் அமைப்புகளும் ஆனந்திபென் பட்டேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. நெல்லை அருகே மலையடிவார கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கடையம் அருகே உள்ள பெத்தான் பிள்ளை குடியிருப்பு கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி உள்ளது. இந்த கிராமத்தில் சிறுத்தை நடமாடுவதாக வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சில நாட்களுக்கு முன்பு கூண்டு வைத்து சிறுத்தை ஒன்றை பிடித்தனர். ஆனால் தற்போது மீண்டும் ஒரு சிறுத்தை கிராமத்திற்குள் புகுந்து ஆடு மாடுகளை அடித்து கொன்று வருவதாகவும் உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கேட்டுக்கொண்டனர். எங்க வீட்டுல நேற்றுக்கு கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு போயிடுச்சு. நாங்கள் சாயங்காலம் 5 மணி ஆயிட்டனாலே எங்கள் பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் வெளியில் வர முடியல. சிறுத்தை புலி நடமாட்டம் அதிகமாக இருக்கு. புலி சிறுத்தை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. பால் எடுத்துட்டு கட்டின கண்ணுக்குட்டி நைட்டில் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கண்ணுக்குட்டியை பார்க்க கண்ணுக்குட்டியை காங்கல. அது என்னோட பையன் தான், மகன் தான். கண்ணுக்குட்டியை காங்கல. நாங்களும் இவ்வளோ காடும் தேடி அலைதோம். பிறகு கடைசியில் தெக்க லயன் பக்கம் கிடந்து எடுத்து கண்டோம். சிறுத்தையின் அட்டகாசம் மீண்டும் துவங்கி உள்ளதால் பெத்தான் பிள்ளை குடியிருப்பு கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை.
ஒரு சவரன் தங்கம் 20,032 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,504 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 36,755 ரூபாயாக இருந்தது. சபரிமலையில் பக்தர்களின் தோஷங்கள் தீர்ப்பதற்காக உடுக்கு கொட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்த பின்னர் மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம். அங்கு தோஷங்களை தீர்ப்பதற்காக நடத்தப்படும் உடுக்கு கொட்டி பாடும் நிகழ்ச்சியிலும் பக்தர்கள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். பார்க்கடலை கடைந்த பின்னர் விஷ்ணு பகவானுக்கு ஏற்பட்ட சனிதோஷத்தை பரமசிவன் மலைவேலன் வேடத்தில் வந்து உடுக்கு கொட்டி பாடி களைந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த உடுக்கு கொட்டி பாட்டு நடைபெறுகிறது. അയ്യപ്പന്മാര് അവർക്കുള്ള ദോഷങ്ങൾ കേശാതിവാദം എന്ന മന്ത്രം ഉരുവിട്ട് അവരുടെ ദോഷം പറകൊട്ടി പാടി മാറ്റുന്ന ഒരു വഴിപാടാണിത്. ഇത് ശനിദോഷം, ശത്രുദോഷം, കണ്ണും ദോഷം, നാവും ദോഷം, കുടുംബദോഷം, സകല ദോഷം മാറാൻ വേണ്ടിയുള്ള ഒരു വഴിപാടാണ്. காலையில் கோவில் நடை திறக்கும் நேரம் முதல் இரவு நடை அடைக்கும் வரை உடுக்கு கொட்டி பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கையே அந்த கலைஞர்களுக்கு பிரதான வருமானம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.